இப்போ ரீசெண்டாக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் நடத்தின ப்ரோட்டஸ்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா? அவர் அந்த ப்ரோட்டஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டார். வந்து காரில் தான் உட்காந்தாரு. அவர் இறங்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் அவர் காரை விட்டு கீழே இறங்கலை. எப்போ அவர் வெளியில் வரலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சோ அப்போ தான் அவர் காரை விட்டு வெளில இறங்கினார். அவர் காரை விட்டு கீழே இறங்கும்போது அந்த 2 பாடி கார்ட்ஸ் விஜய் கூடவே தான் இருந்தாங்க. இவங்க தான் விஜயோட பர்சனல் பாடி கார்ட்ஸ். இப்போது கொஞ்ச நாளாகவே விஜய் கூட எப்போதுமே இந்த 2 பர்சனல் பாடி கார்ட்ஸ் கூடவே வருவாங்க. விஜய்க்கு எப்போ பர்சனல் பாடி கார்ட்ஸ் வேணும் அப்படின்ற விஷயம் தோணுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 2023 தமிழக வெற்றி கழகம் நடத்திய ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, கல்வி விருது வழங்கும் விழா ஃபார் 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ். 10th and 12th நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொகுதி வாரியாக 3 இடத்த பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ரிசியேஷன்ஸ் அண்டு சர்டிஃபிகேட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வழங்கியிருந்தார். அப்போது அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக விஜய் அவர்கள் வந்தப்போ அங்கே ஃபேன்ஸ் க்ரௌடு எக்கச்சக்கமாக சேர்ந்துருச்சு. அவங்க பாடி கார்ட்ஸ் ஈவன் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே அவங்களாலே அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. விஜய் அவர்கள் காரை விட்டு கீழே இறங்கி அந்த மண்டபத்துக்கு கதவை திறந்துட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே அங்கே ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உள்ளே போனதுக்கப்புறமே நிறையா ஃபேன்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்தின ஒரு ஃபங்க்ஷன், ஃபேன்ஸ்க்கான ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு அவர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே ஃபேன்ஸ் யாருமே கேட்காம வந்துட்டாங்க. அந்த டைமில் தான் விஜய் அவர்களுக்கு தோணியிருக்கும், இந்த மாதிரி பர்சனல் பாடி கார்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படின்றது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே விஜய் அவர்கள் அதை பற்றி யோசிக்கலை. அதுக்கப்புறம் விஜய் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த பாடி கார்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. 2024 இதே மாதிரி கல்வி விருது வழங்கும் விழா நடந்திருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஃபேன்ஸ் க்ரௌடெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரப்போ காரை விட்டு இறங்கி ஃபேன்ஸுக்கெலாம் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்திருப்பார். அதை ஒரு மாதிரி ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. அவர் உள்ளே வர்றது யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. எல்லோரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த பாடி கார்ட்ஸ் துபாயில் ஜென்டர் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் இந்த பாடி கார்ட்ஸ் விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதோட ஃபவுண்டர் தான் இந்த நை மூசா அப்படின்றவர். அவரும் விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த பர்சனல் பாடி கார்ட்ஸில் ஒருத்தர் தான். இன்னொருத்தர் அருண் சுரேஷ், அவர் இவர். அதுக்கப்புறம் நடந்த மாநாடுலையும் இவங்க தான் இருந்திருப்பாங்க. அந்த இதில் தான் இவங்க பர்சனல் பாடி கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா விஜய் அவர்கள் அந்த மாநாடு நடக்கிற இடத்துல ஃபேன்ஸை நோக்கி நடந்து வரப்போ இவங்களும் விஜய் அவர்கள் கூடவே வந்திருப்பாங்க. ஃபேன்ஸ் தூக்கி போகிற கொடி அப்படி அந்த இதெல்லாம் இவங்களும் எடுத்து வச்சுக்கிட்டே வருவாங்க. சப்போஸ் யாராவது ஃபேன்ஸ் விஜய் அவர்களை ரீச் பண்ண வந்தாலும் இவங்க விஜய் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் நமக்கு இவங்க பர்சனல் பாடி கார்டு அப்படின்ற விஷயமே ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்கப்புறம் நடந்த எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே விஜய் அவர்கள் கூட எப்போதுமே இந்த 2 பாடி கார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வாரிசு ஷூட்டிங்கில் நீ இந்த பாடி கார்ட்ஸை பார்த்துருக்கலாம். இவங்க தான் ஃபஸ்ட்டு பாடி கார்ட்ஸாக இருந்தாங்க வாரிசு ஷூட்டிங்கில். அது ப்ரொடக்ஷன் டீம் அரேஞ்ச் பண்ணதா இல்லை விஜய் அவர்களே இந்த பாடி கார்ட்ஸை அரேஞ்ச் பண்ணாங்களா அப்படின்றது தெரில. ஆனால் கோட்டோட ஷூட்டிங் கேரளாவில் நடந்தப்போ இவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட ஒர்க்லாம் பிடிச்சி போய் அவங்கள பர்சனல் பாடி கார்டாக அசைன் பண்ணியிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து விஜய் அவர்களுக்கு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்களும் இப்போ விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக மதுரையில் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கே போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்பிட்டு இருக்கப்ப ஏர்போர்ட்டில் ஒரு ஃபேன் ஒருத்தர் விஜய் அவர்கள் கிட்ட பார்க்கலான்னு பக்கத்தில் நெருங்கினப்ப ஒய் கேட்டகரி செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவரோட தலையில் கன் வச்ச மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் அவங்களோட வேலையே விஜய் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றது தான். அந்த டைமில் சடனாக அந்த ஃபேன் ஓடி வந்ததுனால அது மேபி பேனிக் ஆகி அந்த மாதிரி தலையில் கன்னை வச்சுட்டாங்க.